கும்ப லக்னத்துக்கு 10ஆம் வீடு விருச்சிகம், அங்க செவ்வாய் ஆட்சியா இருக்கு. கும்ப லக்னத்துக்கு 2ல குரு ஆட்சியா இருக்கு. அதே மாதிரி வைகாசி மாசம் பிறந்தவராக இருந்தா விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கும். லக்னாதிபதி ஆட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி. இப்படி ஒரு அமைப்பு இருந்தா இந்த காம்பினேஷனுக்கு சொல்லவே வேணாம், அருமையா. இது வர்க்கோத்தம பலமாகவும் அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு ரேவதி 4ஆம் பாதமாக இருந்தால் அதே மாதிரி மீனத்துக்கு வந்துடும். அதே மாதிரி சதயம் 3ஆம் பாதமாக இருந்தால் கும்ப லக்னமாகவே அம்சத்துலேயும் வந்துடும். அதே சதயம் 3ஆம் பாதத்தில் சனி இருந்தால் அந்த கும்ப லக்னத்திலேயே சனி நவாம்சத்துலேயும் வந்துடும். அதே மாதிரி ரோஹிணி 2ஆம் பாதமாக சூரியன் இருந்ததுன்னா நவாம்சத்துலேயும் அதே இடத்துல வந்துடும். அதுபோல் செவ்வாய் அதே இடத்துக்கு வரணும்னா அனுஷம் 4ஆம் பாதமாக இருந்தால் அதே இடத்துக்கு வந்துடும், ஆட்சி பலமாக வந்துடும். இப்போ இது ஒரு பெரிய வர்க்கோத்தம். இந்த மாதிரி வர்க்கோத்தம பலம் எந்த கிரகங்கள் 10க்குடைய கிரகங்கள், லக்னத்திற்கு 10க்குடைய கிரகங்கள், 10க்கு உடையவன், இதில் சனி கர்ம காரகன் சம்பந்தப்பட்டதுனால பயங்கரமாக தூள் கலப்பு வருவார். இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா அவரை கையில் பிடிக்க முடியாது, யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். செயல்பாடுகளில் ஒரு பெரிய ஒரு கண்ணியமிக்க மனிதராகவும் அந்த கண்ணியத்தை உலகம் முழுக்க பரப்பக்கூடிய மிகப்பெரிய உலகத்தையே ஆடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக திகழ்வார் அப்படின்னு நம்ம இந்த அமைப்புகள் மூலம் இந்த 10ஆம் இடத்தை பற்றின இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும் போது இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம்.